Hello? This is Ricky Raja. Hello? Hello. Hi, yeah. Yeah, this is Ricky Raja. Yeah, I'm Ricky. I'm calling you from IDS company. What? I'm calling you from Trust You company. Okay. Yeah. Tell me. Is this Ricky Raja speaking? Yeah, I'm speaking. Okay, Jericho Raja, are you looking for anything right now? Well, sir, I can't hear you. Sorry. I'm audible now? Yeah. Are you looking for any job right now? Yeah. What kind of job are you doing right now? Office work? Office work. Do you carry any experience in office work? No, fresher. Sure. Okay. Yeah, salary starts from 15,000 per month. Okay. What kind of job? Like, what is your qualification right now, Ricky Jericho Raja? It's a BCom. Become okay. We have a job vacancy right now. Mm-hmm. Job is to clean the office. Okay. Yeah. And your office timing is morning 9 to evening 9. Evening 9? Yeah. Oh, it's too long. You'll be Okay. office boy. What? Office boy. Office boy. Yeah. Yeah, I am boy. Are you interested in job, Ricky Jericho Yeah, Raja? interested. Too much interested. And your salary will be 15,000. 15,000. Okay. Yeah. But you'll get in hand 12,500 12,000. Why, sir? because we have your EFPF deduction. PFO deduction 12,500. After that 6 months will again deduct your amount. It will go to 10,300 rupees Again, why deduct? because we should write an exam in our office. Oh, Yeah. okay. After writing that exam, again we'll deduct the 10,300 rupees. Again in hand you'll get 6,500 rupees Why this again deduct? because you have two-way cab. Two-way cab. Yeah. Okay, 6,500 rupees is final now. In that again you'll get Again? I'm audible, Ricky Jericho. What? Yeah, audible. One moment. Oh. Yeah, I'm speaking with Jericho Raja. Yeah, he's in call. Yeah. In that again, your salary will get deducted, and you will receive 4,300 rupees in hand. What is this, sir? 15,000 எங்க இருக்கு? நீங்க என்னன்னா 14,000 வந்தீங்க, 10,000 வந்தீங்க, 6,000 வந்தீங்க. Ricky, ஒரு நிமிஷம். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு EFPF எல்லாம் கட் ஆயிடும், உங்களுக்கு 12,500 கிடைக்க போகுது in hand. நெக்ஸ்ட் ஆஃப்டர் 6 months நீங்க ஒரு எக்ஸாம் எழுதணும். ஓகே. அது கம்பல்சரி. அந்த எக்ஸாம் நிறைய எக்ஸாம்ல எழுதிட்டு வந்துட்டேனே சார் நானு. சார் நீங்க காலேஜ் என்ன படிச்சீங்க நல்லா தெரியும். எப்படியும் நீங்க சுத்தி இருந்திருப்பீங்க. ஏன்னா பீச் பார்க்குன்னு கேட்டிருந்தேன். சரி வேணா, இது ஆஃபீஸ் ஃபீல்டு வந்துட்டு லீவ்ல எதுவுமே இருக்க கூடாது. நோ லீவா? லீவே இல்ல. சாட்டர்டே சண்டே சாட்டர்டே நீங்க மறந்துடணும். ஓகே, இப்போ நீங்க வந்து நெக்ஸ்ட் 6 months ஆயிட்ட பிறகு நீங்க ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க. ஓகே. 6 months நீங்க என்ன கத்துக்கிறீங்க ஆஃபீஸ் பத்தி, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 4,000 rupees கட் ஆகும். ஓ, அது கட் ஆயிட்டு திருப்பியும் கொடுப்பீங்களா? இல்ல ரிக்கி, நான் என்ன சொல்றேன்னா இது வந்து உங்களுக்கு ஃபியூச்சருக்கு ஹெல்ப் ஆகும். ஓகே ஃபியூச்சர் தான் சார் முக்கியம். ஃபியூச்சர் அந்த எக்ஸாம்க்கான ஃபீஸ் அது. ஓகே. அது ஆயிட்ட போய் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு 1,000 rupees மைனஸ் ஆகும். பாஸ் ஆயிட்டா கூட 1,000 rupees மைனஸ் ஆகும் ரிக்கி. சார் இது என்ன லாஜிக் எனக்கு புரியல. பாஸ் ஆயிட்டே 1,000 rupees கட் பண்றீங்க. ஏன்னா அதுக்கு நாங்க பே பண்ண மாதிரி. ஓகே, டிடெக்ட் பண்ணுவோம். சரி, அப்ப ஃபைனலா 10,000 கையில வருமா? இல்ல 8,500 rupees வரும் ரிக்கி. 8,500 rupees வச்சு சரி ஓகே, அது கூட பரவாயில்ல சார். 8,500 அதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு 4,500 rupees மைனஸ் ஆகும். அதுல எதுக்கு சார் மைனஸ் ஆகுது? உங்களுக்கு டூ வே கேப் இருக்கு சார். ஐ ஹேவ் ஓன் வெஹிக்கிள். ஓன் வெஹிக்கிளா? சைக்கிள்
பண்றீங்களா? சைக்கிள் வச்சிருக்கேன் சார். சைக்கிளா? சரிங்க சார், நீங்க வந்துட்டு அப்படியே வீட்லயே என்ன சுத்தின்னு இருங்க சைக்கிள்ல. இல்ல 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 கேப் ஓகே ஃபைன். கேப் ஃபைனா? ஓகே. உங்களுக்கு ஹேண்ட் வந்து 4000 rupees கிடைக்க போகுது. சார் 4000 வச்சு நான் எப்படி சார் ஃபேமிலி ரன் பண்றது? ஒரு 500 rupees மைனஸ் ஆக போகுது. அதுலயும் ஃபைன். டேய் இல்ல வந்துட்டு நான் காஃபி, நீங்க காஃபில குடிப்பீங்களா அன்லிமிட்டடா? சோ அதுக்காக சார் அது கம்பெனி கொடுக்க மாட்டீங்களா? வீக் ஃபுல்லா உங்க காசுல பால் வாங்குவோம். அடுத்த வீக் வேர்ல டிரெக்ட் பண்ணி அவன் வந்து பால் வாங்கி அப்படிதான் நம்ம நடத்துக்கிற ஆபீஸ். ஓகே ஃபைனலா 4000 மந்த்லி. கரண்ட் பில்லுக்கு ஒரு 350 rupees இருக்கு. கரண்ட் பில் உங்க கம்பெனி கணக்குல வர, அது ஏன் கணக்குல எழுதுறீங்க? இதுக்கு நம்ம கம்பெனி கொஞ்சம் லாஸ்ல பண்ணிக்குது. உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெஷர்ஸ் இருந்தா தான் நம்ம கம்பெனி கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு இடத்துக்கு எடுத்து போக முடியும். ஓகே 4500 போயிட்டு 3500 3150 rupees கிடைக்க போகுது ஹேண்ட். சார் அது இந்த ஹேண்ட்லயே வராது சார், அது பாதி ஹேண்ட் தான் சார் வரும். ஓகே சார், கோ ஹெட். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க லேட்டா இருந்தா அட்டெண்டன்ஸ் வரலனா கரெக்டா ஆன் டைம் ரீச் ஆகலனா அதுல இருந்து ஒரு 150 மைனஸ் ஆறதுக்கு ஒரு டேக்கு ஆகும். மொத்தம் 3000 இன் ஹேண்ட். 3000 இன் ஹேண்ட் ஃபைனலா இதுல வந்துட்டு ஒரு 50 rupees பார்க்கிங்காக நீங்க கட்ட வேண்டியது இருக்கும். நான் நந்து தானே சார் வர போறேன். நான் நந்து தானே வரேன், நான் எங்க பார்க் பண்றேன்? நீங்க வந்து நீ வரீங்களா கேப்ல, அந்த கேபுக்கான காசு இது டேட் ஆகும். நிறுத்துதுன்னா உங்க கம்பெனியோட கேப், நான் என்ன பண்றது? நம்ம கம்பெனி கொஞ்சம் லாஸ்ல போயிருக்கு, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சரி, எல்லாம் இவ்வளவு தூரம் மைனஸ் ஆகி எவ்வளவு இன்னாண்டு 1950ல எனக்கு ஒரு கமிஷன் 500 rupees போயிடும். அதுல உங்களுக்கு கமிஷன் 2450 rupees இன் ஹேண்ட். ஓகேவா? அக்ரிமெண்ட்ல சைன் பண்றீங்களா? தயவு செஞ்சு போனை வச்சிடுறா. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன், டிடெக்ட் பண்ணிக்கிறேன். சம்பளமே வாங்கின எங்க டிடெக்ட் பண்றீங்க? 2400 rupees கிடைக்கும். சரி, என்ன வேலை என்ன பண்ணும் ஒரு நாள் ஃபுல்லா? அப்ப நீங்க வந்து சிஸ்டம்ல துடிக்கணும், யாருன்னா காஃபி டீ ஒரு 400 rupees மைனஸ் பண்ணீங்கன்னா ஆபீஸ்ல லிஃப்ட் இருக்குது, அதுக்கான கரண்ட் பில் சார்ஜஸ் கூட நாங்க சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். லிஃப்டே வேணாம் எனக்கு, உங்க ஆபீஸே வேணாம்,